Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது CCE Continuous and Comprehensive Evaluation. ஸோ இந்த கண்டினியூஸ் அப்படின்றதுனால என்னென்னா தொடர்ச்சியாக அண்ட் ஆன்கோயிங் கன்சிஸ்டன்ட் ப்ராசஸ், ஒரே மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்கிற ஒரு ப்ராசஸ் தான் வந்துட்டு கண்டினியூஸ் அப்படின்னு இந்த சிசியில் இருக்கிற டேர்முக்கு மீனிங். சரிங்களா? கன்சிஸ்டன்ட்னா ஒரே மாதிரி, அதாவது ஒரே மாதிரின்னும் போது ஒரு ரூல் படி. சரிங்களா? இப்போ வந்துட்டு ஒரு டேர்மில் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு முன்னாடி 2 மந்த்லி டெஸ்ட், இல்லை ஒரு மந்த்லி டெஸ்ட், ஒரு மிட் டேர்ம் அப்படின்னு சொல்லும் போது, ஸோ செகண்ட் ஹாஃப் இயர்லிக்கு முன்னாடியும் வந்துட்டு அதே மாதிரி ஒரு மந்த்லி டெஸ்ட், ஒரு மிட் டேர்ம். ஸோ அது மாதிரி ஒரு ப்ரொசீஜர் படி கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரியான டெஸ்ட்டு ஃபார்மேட்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சிசியில் ஃபஸ்ட்டு கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ்னு 2 அட்ஜெக்டிவ் டேர்ம் இருக்குது. ஸோ எவாலுவேஷன் இட் இஸ் பேஸ்ட் ஆன் கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ். கண்டினியூஸ் அப்படின்றது இட் இஸ் அன் ஆன்கோயிங் அண்ட் கன்சிஸ்டன்ட் ப்ராசஸ். அடுத்து காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்றது என்னென்னா it covers all aspects or areas of the syllabus. ஒரு இப்போது 6th ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படின்னா அதில் சிலபஸில் வந்துட்டு இருக்கிற எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் வந்து கவர் பண்ணுறது தான் வந்து காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்றது. காம்ப்ரிஹென்சிவ்ல 2 டைப் இருக்குது. ஸோ ஸ்கொலாஸ்டிக், ஸ்கொலாஸ்டிக்னு. ஸோ அடுத்து வரும்போது நான் சொல்கிறேன் அதை. சரிங்களா? ஸோ கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ். எவாலுவேஷன் அப்படின்றது வந்துட்டு ஒரு டெஸ்ட்டு மூலமாக, எக்ஸாம் மூலமாக வந்துட்டு நம்மளை எவாலுவேட் பண்ணுறது, அதுதான் வந்து எவாலுவேஷன் அப்படின்றது. ஸோ கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். கண்டினியூஸ் இட் இஸ் அன் ஆன்கோயிங் அண்ட் கன்சிஸ்டன்ட் ப்ராசஸ். காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்றது இட் கவர்ஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் ஏரியாஸ். எவாலுவேஷன் த ப்ராசஸ் ஆஃப் அசஸிங் ஆர் ஜட்ஜிங். ஸோ இந்த சிசிஇ அப்படின்றது வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது 2009 அண்டர் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், RTE. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் 2009 அண்டர் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இது எதுக்காக அப்படின்னா டு ரிமூவ் ஷார்ட் கம்மிங்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் எக்ஸாம் சிஸ்டம். ஸோ ஏர்லியராக இருந்த ஒரு எக்ஸாமினேஷன் ப்ரொசீஜர் வந்துட்டு அதில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக, ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த சிசிஇ அப்படின்ற ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க, ரைட் டு எஜுகேஷன். சரிங்களா? ஸோ டு ரிமூவ் ஷார்ட் கம்மிங்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் எக்ஸாம் சிஸ்டம். First introduced in 2009 under Right to Education Act to remove shortcomings of traditional exam system. அடுத்து சிசிஇ இது வந்து என்னென்னா ஒரு அசஸ்மெண்ட் அப்ரோச். எஜுகேஷன் ஃபீல்டில் இது வந்து ஒரு அசஸ்மெண்ட் அப்ரோச் that emphasizes continuous monitoring of students' progress. So it is an assessment approach in education that emphasizes continuous monitoring of students' progress, considering காம்ப்ரிஹென்சிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட். ஸோ கண்டினியூஸ் மானிட்டரிங், ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு அவங்கள பற்றின கண்டினியூஸாக எப்படி ப்ராக்ரஸ் ஆகிறாங்க, அவங்க லேர்னிங் ப்ராக்ரஸ் எப்படி போகுதுன்றதை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறது. அதே மாதிரி இந்த அப்ரோச் என்னென்னா காம்ப்ரிஹென்சிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட். ஸோ அவங்க டெவலப்மெண்ட் வந்துட்டு இட் கவர்ஸ் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், காம்ப்ரிஹென்சிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொவைடிங் ஃபீட்பேக் டு ஃபெசிலிட்டேட் த லேர்னிங். ஸோ அப்போ வந்து அவங்க வீக்னஸ் எது, ஸ்ட்ரென்த் எது அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபீட்பேக்கை கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் அவங்களோட லேர்னிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் இதோட டெஃபினேஷன். சிசிஇ இட் இஸ் அன் அசஸ்மெண்ட் அப்ரோச் இன் எஜுகேஷன் தட் எம்ஃபசைசஸ் கண்டினியூஸ் மானிட்டரிங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்ரஸ், கன்சிடரிங் காம்ப்ரிஹென்சிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொவைடிங் ஃபீட்பேக் டு ஃபெசிலிட்டேட் த லேர்னிங். எப்படி வந்து சிசிஇ வந்து ஹெல்ப் பண்ணுது எஜுகேஷன் ஃபீல்டில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெடியூசிங் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸு. அதாவது வந்து டேரெக்டாக ஆனுவல் எக்ஸாம் அப்படின்னு இருந்தாங்கன்னா, ஸோ அப்பப்போ வந்துட்டு நம்ம படிக்காமல் மொத்தமாக படிக்கும்போது அது கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்பப்போ ஒவ்வொரு லெசனாக, ஒவ்வொரு யூனிட்டாக டெஸ்ட் எழுதி கடைசியாக ஃபைனலாக எல்லா யூனிட்டும் சேர்த்து எழுதும்போது அப்போ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எக்ஸாம்ன்ற ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ இட் ரெடியூசஸ் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ். அடுத்து வந்து காம்ப்ரிஹென்சிவ் அசஸ்மெண்ட். ஸோ இட் கவர்ஸ் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். அப்போ அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கிடையாது, நான் அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது என்னென்னா லைக் இப்போது லைஃப் ஸ்கில்ஸ் பற்றின டெஸ்ட்டோ, இல்லை கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, சோஷியல் ஸ்கில்ஸ், ஹெல்பிங் டெண்டன்சி எப்படி இருக்குது, என்எஸ்எஸ், என்சிசிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு வேலிடேட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க.
ஸோ காம்ப்ரிஹென்சிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னும் போது நான் சொன்னல ஏற்கனவே இட் கவர்ஸ் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு. அப்போ வெறும் அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் it includes life skills, co-curricular, social skills, emotional skills எல்லாத்தையும் வந்துட்டு கன்சிடர் பண்ணுறதுனால காம்ப்ரிஹென்சிவ் அசஸ்மெண்ட்டு இங்கே நடக்குது. நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவலைஸ்ட் லேர்னிங். இண்டிவிஜுவலைஸ் லேர்னிங்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து சிசிஇ வந்து ஹெல்ப் பண்ணுது. நான் ஏற்கனவே சொன்னது தான் த 2 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் ஃபவுண்ட் இன் சிசிஇ, கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ், கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ். இந்த 2 அப்ஜெக்டிவ்க்கும் மீனிங் என்ன அப்படின்றது தான் வந்து இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இட் இஸ் எவாலுவேஷன் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ், ஐடென்டிஃபைட் ஆஸ்பெக்ட்ஸ். அதாவது சப்ஜெக்ட் இப்போ 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படின்னா. ஸோ அந்த 5 சப்ஜெக்டில் மட்டும் அந்த ஸ்டூடெண்ட்டோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கோ அதை பற்றின கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் வந்துட்டு இருக்கும். நாட் ஒன் டைம், ஒரு டைம் மட்டும் வைக்கிற டெஸ்ட்டு கிடையாது. ஸோ இங்கே சிசியில் அப்பப்போ ரெகுலர் இன்டர்வல்ஸ்க்கு நடக்கிற டெஸ்ட்னால இட் இஸ் நாட் அன் ஒன் டைம் ஈவெண்ட், இட் இஸ் அன் எவாலுவேஷன் ஆஃப் ஐடென்டிஃபைட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். அதனால இதை கண்டினியூஸ் ப்ராசஸ் சொல்கிறாங்க. இட்ஸ் ஸ்ப்ரெட் ஓவர் த என்டையர் ஸ்பேன் ஆஃப் அகடமிக் சீசன். ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லாகவுமே வந்துட்டு கவர் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த கண்டினியூஸ் அப்படின்றதுக்கு. ஸோ எக்ஸாம்பிள், ஒரு செமஸ்டரில் 2 ஃபார்மேட்டிவ், அதாவது இன்டர்னல்ஸு, ஒரு எக்ஸ்டர்னல், ஒரு சம்மேட்டிவ். ஸோ இதான் எக்ஸாம்பிள். காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்றது இது எவாலுவேஷன் ஆஃப் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். இங்கே ஐடென்டிஃபைட் ஆஸ்பெக்ட் இந்த சப்ஜெக்ட் தான் அப்படின்ட்டு இங்கே வந்து ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இன் ஆல் த 3 டொமைன், காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், கோனேட்டிவ் அப்படின்றது வந்துட்டு இந்த 3 டொமைன், அதாவது லைஃப் ஸ்கில் எல்லாத்துலேயும் சேர்ந்து கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன் எல்லாமே மிக்ஸ்டாக அவங்கள பற்றின ஸ்டூடெண்ட்டை பற்றின ப்ராக்ரஸ் வந்து எல்லாத்தையும் சேர்ந்து தான் இருக்கும். ஜஸ்ட் சப்ஜெக்டிவ் நாலேஜ் மட்டும் கிடையாது. ஸோ ஹாலிஸ்டிக் எவாலுவேஷன் which includes both scholastic and co-scholastic proficiency achieved by students. ஸோ இதுதான். ஸோ இது வந்து ஒரு பொதுவான ஒரு எவாலுவேஷன், போத் ஸ்கொலாஸ்டிக் சப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் நான் அகடமிக் லைக் ஸ்போர்ட்ஸு, அவங்களோட லைஃப் ஸ்கில், எமோஷன் ஸ்கில் எல்லாத்தையும் வந்து வேலிடேட் பண்ணுறது, அவங்களோட ப்ரொஃபிஷியன்சி அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு வந்துட்டு அவங்கள எவாலுவேட் பண்ணுறது தான் காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்றது. சரிங்களா? ஸோ எய்ம்ஸ் ஆஃப் சிசிஇ அப்படின்றது எதுக்காக வந்துட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னும்போது, ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஃபைன் பண்ணுறதுக்காக தான் இந்த சிசிஇ அப்படின்றது. நார்மலாக பழைய எக்ஸாமினேஷன் சிஸ்டம்லேயும் அவங்கள பற்றின விஷயங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் சில்ட்ரன் வந்துட்டு ஸ்கூலில் இருக்கிறப்போ அவங்க என்ன மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே, ஸ்கொலாஸ்டிக் அண்ட் கோஸ்கொலாஸ்டிக் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றத எஸ்டிமேட் பண்ணுறதுக்காக வந்துட்டு சிசிஇ வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து, டு ஹெல்ப் இன் ரெடியூசிங் த ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுது. ஏன்னா அப்பப்போ டெஸ்ட் எழுதிட்டோம் அப்படின்னா ஸோ டோட்டலாக படிக்கும்போது கடைசியாக எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் எழுதும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேர்ட் ஒன், டு கிவ் ஸ்பேஸ் ஃபார் த டீச்சர்ஸ் ஃபார் க்ரியேட்டிவ் டீச்சிங். ஸோ அப்போ வந்துட்டு ஒரே சப்ஜெக்ட் ஓரியன்டாக மட்டும் யோசித்து கொடுத்த சிலபஸை மட்டும் சொல்லித்தரது இல்லாமல் டீச்சர்ஸ் வந்துட்டு அவங்களோட க்ரியேட்டிவ்னஸை உருவாக்கி ஸோ லைஃப் ஸ்கில் இந்த மாதிரி விஷயங்கள், எமோஷனல் ஸ்கில்லாம் எப்படி வந்துட்டு வேலிடேட் பண்ணுறதுன்னு அவங்க யோசித்து அவங்களோட க்ரியேட்டிவ் வந்துட்டு இன்வால்வ் பண்ண வைக்க முடியும். ஸோ டீச்சர்ஸ்க்கும் இது ஒரு ஸ்பேஸ் கொடுக்குது சிசிஇ அப்படின்றது. அடுத்து, டு கீப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூலி மோட்டிவேட்டட் டு லேர்ன் த்ரூ அவுட் த அகடமிக் இயர். ஸோ அப்பப்போ எக்ஸாம் நடக்குது அப்படின்றனால வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக மோட்டிவேட்டாகவே இருப்பாங்க. ஸோ அவங்கள விட்டுட்டு திடீர்னு ஒரு டெஸ்ட்டுன்னு எக்ஸாம்னு பிடிக்கும்போது அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அப்பப்போ எக்ஸாம் நடக்கும்போது அவங்களுக்கு ஃபுல்லி மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. அதே மாதிரி வெறும் சப்ஜெக்டிவ் நாலேஜ் மட்டும் இல்லாமல் மெமரைசேஷன், லேர்னிங், எதை ரீகால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட தாட் ப்ராசஸ்க்கும் இது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து, டு மேக் எவாலுவேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஸோ த்ரூ த பீரியட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ வருஷம் ஃபுல்லாக சொல்லித்தரும் போது அப்பப்போ வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸை எவாலுவேட் பண்ணுறாங்க.
அதுக்காகவும் இந்த சிசிஇ அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஸோ டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமே வந்துட்டு ஃபீட்பேக் இருக்கும். ஸோ அப்பப்போ வந்துட்டு அவங்க சொல்லித்தரது எவ்வளோ தூரம் பிள்ளைங்களுக்கு புரியுது, எது எது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுது அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் 2 பேருக்குமே வந்துட்டு இது ஃபீட்பேக் கொடுக்குது. டு அசஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மல்டிஃபேசிட்டட் டெவலப்மெண்ட் அண்ட் என்கரேஜ் டு இம்ப்ரூவ் ஃபர்தர். வெறும் சப்ஜெக்டிவ் நாலேஜ் மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட மல்டிஃபேஸ் எல்லா விஷயத்துலேயும் அவங்களோட ஸ்கில் எப்படி இருக்குது, ப்ரொஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படின்றத அசஸ் பண்ணுறதுக்காக இந்த சிசிஇ கொண்டு வரப்பட்டது. அடுத்து டு என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் கோ ஸ்கோலாஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ வெறும் படிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற கோ ஸ்கோலாஸ்டிக் ஏரியாஸ்லேயும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்காக இந்த சிசி கொண்டு வந்துச்சு. டு எலிமினேட் சப்ஜெக்டிவ் பயஸ். வெறும் சப்ஜெக்ட் மட்டும் படித்தா போதும், கேம்ஸ் தேவையில்லை, மியூசிக் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக, வெறும் சப்ஜெக்டிவ் பயஸ் அதில் இருக்கிற பார்ஷியாலிட்டியை மட்டும் எலிமினேட் பண்ணுறதுக்காக இந்த சிசிஇ கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? ஸோ ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் இது வந்து காமனாக இருக்கிறது தான். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு இதில் நார்மலாக நான் சொல்கிறேன், ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஃபுல் அந்த என்டையர் ஸ்பேன் ஆஃப் அகடமிக் இயரில் வந்துட்டு எவ்வளோ அளவுக்கு அவங்க லேர்ன் பண்ணியிருக்காங்களோ அதை அசஸ் பண்ணுறதுக்காக இந்த சிசிஇ வந்துட்டு எய்ம் வச்சுருக்கு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட க்ரியேட்டிவ் டீச்சிங்க்கு ஸ்பேஸ் கொடுக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. ஏன்னா ரெகுலர் இன்டர்வல்ஸில் வந்துட்டு அவங்களுக்கு டெஸ்ட் நடக்கிறனால, அசஸ்மெண்ட் நடக்கிறனால அவங்க கடைசி வரைக்கும் வந்துட்டு அந்த த்ரூ த பீரியட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்பப்போ வந்து ஃபீட்பேக் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இந்த சிசிஇ வந்துட்டு இருக்குது. சப்ஜெக்டிவ் நாலேஜ் மட்டும் இல்லாமல், சப்ஜெக்டிவ் பயஸ் இல்லாமல் எல்லா கோஸ்கோலாஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ்லேயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகணும்னு என்கரேஜ் பண்ணுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து மல்டிஃபேஸ்டட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத அசஸ் பண்ணுறதுக்காக இந்த சிசிஇ கொண்டு வரப்பட்டது. அடுத்து வந்துட்டு இதை ஃப்ளோ சார்ட்டில் நான் போட்டிருக்கேன். ஸோ சிசிஇ அப்படின்றது கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ். கண்டினியூஸ் அப்படின்றது க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கொலாஸ்டிக் ஏரியா, கோ ஸ்கொலாஸ்டிக் ஏரியா. ஸ்கொலாஸ்டிக் அப்படின்றது சப்ஜெக்ட்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ். அதையே நம்ம ஃபார்மேட்டிவ் சம்மேட்டிவ்னு எழுதுகிறோம். ஃபார்மேட்டிவ் அப்படின்றது குவிஸ், ஓரல் டெஸ்ட், என்ட்ரன்ஸ், கிளாஸ் டெஸ்ட், ஹோம்ஒர்க், கிளாஸ் ஒர்க் எதுனாலும் இருக்கலாம். சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அது எண்ட் ஆஃப் தி செமஸ்டர் ஒரு அகடமிக் இயர் வந்துட்டு வைக்கிறது. ஸோ பேப்பர் பென் டெஸ்ட்டு, அப்ஜெக்டிவ், லாங் ஆன்சர், ஷார்ட் ஆன்சர் எல்லாமே இருக்கும். கோ ஸ்கொலாஸ்டிக் அப்படின்றது லைஃப் ஸ்கில், கோ கரிக்குலர், கேம்ஸு, கார்டனிங், என்சிசி எல்லாமே இருக்கிறது. த்ரூ ரேட்டிங் ஸ்கேலு, ப்ராஜெக்ட் ஒர்க்கு, இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், அப்சர்வேஷன் இது மூலமாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். சரிங்களா? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சிசிஇ. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன, சிசிஇயில் இருக்குது என்ன. ஸோ அப்போ நம்ம எதெல்லாம் வந்துட்டு எய்ம், அதாவது சிசிஇயில் வந்து நமக்கு எய்ம் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் இருக்கணுன்றதுக்காக சிசிஇ கொண்டு வந்திருப்பாங்க நம்ம பார்த்துருக்கோங்களா. ஸோ அப்போ அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா, எதெல்லாம் நம்ம எய்ம்னு சொன்னோமோ, எதெல்லாம் நம்ம கொண்டு வரணும்னு நினச்சோமோ அதெல்லாம் அதை அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுதான். ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸே இருக்காது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எய்மை வந்து தரவாக வச்சுட்டீங்க அப்படின்னா சிசிஇ எழுதுறது வந்து ரொம்ப ஈஸி. சரிங்களா? தனியாக அதுக்குன்னு படிக்கணும் அப்படின்னு இல்லை, நமக்கு அதை பற்றியே தெரிஞ்சிடும். ஸோ இங்கே எய்ம்ஸில் வந்துட்டு என்னென்ன பார்த்தோமோ அதுதான் வந்துட்டு சிசிஇயில் ஃபீச்சர்ஸை கொஞ்சம் செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் த வெரைட்டி ஆஃப் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். ஸோ இந்த சிசிஇக்கு வந்துட்டு நிறைய டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஃபார் அசஸ்மெண்ட். என்னென்னா ரிட்டன் டெஸ்ட்டு, ரேட்டிங் ஸ்கேல், செக்லிஸ்ட்டு, குவிஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸை அசஸ் பண்ணுறதுக்கு, வேலிடேட் பண்ணுறதுக்கு சிசிஇட்ட அதோட ஃபீச்சர் இருக்குது. அதே மாதிரி சிசி எப்படி கொண்டு போவாங்கன்னா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 தான் வந்துட்டு இருக்குது. இதுவும் பார்த்தது தான். இது வந்து தாட் ப்ராசஸ், ஸ்டூடெண்ட்ஸோட தாட் ப்ராசஸை வந்து வேலிடேட் பண்ணுறதாகவும், ஜஸ்ட்டு வெறும் மெமரைசேஷன் மட்டும் இல்லாமல் அவங்க தாட் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுறதாகவும் இருக்குது. அடுத்து ஒரு டோட்டல் அகடமிக் இயரில் வந்துட்டு அப்பப்போ ரெகுலர் இன்டர்வல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எவாலுவேட் பண்ணும். அதே மாதிரி கண்டினியூஸாக த்ரூ அவுட் த இயர் அப்பப்போ டெஸ்ட் வைக்கிறதுனால இட் மோட்டிவேட்ஸ் தி ஸ்டூடெண்ட்டு. ஸோ கோஸ்கோலாஸ்டிக் ஏரியாஸில் வந்துட்டு நிறையா ஸ்கில்ஸை வந்துட்டு வேலிடேட் பண்ணணும். இட் இன்க்ளூட்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்றதும் இருக்குது. ஸோ கேம்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. எவலுவேட்டிங் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் ப்ராக்ரஸ். ஸோ போத் ஸ்கொலாஸ்டிக் அண்ட் கோஸ்கோலாஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சிசிஇ. அடுத்து வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சிசிஇ.
ஸோ சிசியில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத செப்ரேட்டாக பார்க்கலாம். இது வந்து ஃபார் டீச்சர், இட் இஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ கான்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவல்யூஷனோட ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா ஆர்கனைஸ் எஃபெக்டிவ் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில் என்ன மாதிரி டெஸ்ட்டெல்லாம் வைக்க போகிறாங்க, என்ன மாதிரி குவிஸ் இல்லை ஓரல் டெஸ்ட் இதெல்லாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா முன்னாடியே டீச்சர்ஸ் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பிளான் பண்ணிடுவாங்க. ஸோ ஆர்கனைஸ்டாக இருக்கும், அதான் அவங்க ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு வந்துட்டு டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸை அவங்க ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி வெறும் டீச்சிங் மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ராக்ரஸை வந்து கண்டினியூஸாக அசஸ் பண்ணணும். சரிங்களா? அசஸ் பண்ணதோட அதில் வந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன டெஃபிஷியன்சி இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வைக்கிற டெஸ்ட்டில் அசஸ் பண்ணது மூலமாக என்ன மாதிரி டெஃபிஷியன்சிஸ் வந்து இருக்குது, அவங்களோட பிரச்சனை என்ன, அவங்க ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்றத டயக்னோஸ் பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களால ஈஸியாக டீச்சர்ஸ்னால ஈஸியாக ஃபீட்பேக்கை வாங்கிக்க முடியும். ஏன்னா அப்பப்போ டெஸ்ட் எடுக்கிறனால ஒவ்வொரு யூனிட், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கோ ஒவ்வொரு ஸ்கில்லுக்கும் டெஸ்ட் வைக்கும்போது அவங்களால ஈஸியாக வந்துட்டு ஃபீட்பேக் கிடச்சிடும். ஸோ இது இவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்கு, இதில் என்ன லேக் ஆகுது, அந்த ஸ்டூடெண்ட்டோட வீக்னஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபைங் தி ரெக்யூர்ட் சேஞ்சஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி வீக்னஸ் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டு 2 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருக்கா, இல்லை வந்துட்டு அப்போ டீச்சிங்லேயே பிரச்சனையா அப்படின்றத, என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண டீச்சர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே சிசிஇ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இட் மோட்டிவேட்ஸ் தம். ஸோ ரெகுலராக வந்துட்டு அவங்களுக்கு அப்பப்போ டெஸ்ட்டு, ஹோம்ஒர்க், ப்ராஜெக்ட் இந்த மாதிரி வைக்கும்போது இட் மோட்டிவேட்ஸ் தம் டு டெவலப் குட் ஸ்டடி ஹேபிட். ஒரு நல்ல ஸ்டடி ஹேபிட்டை வந்து அவங்களுக்கு கொண்டு வருது. அதே மாதிரி ஏதாவது ஒரு எரர் இருக்குது ஐடென்டிஃபை பண்ணி டீச்சர் சொல்கிறாங்க, இல்லை டெஸ்ட்டில் அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்டில் கூட ஒரு சப்ஜெக்டில் கம்மின்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி என்ன மிஸ்டேக் அவங்க வைக்கிறாங்கன்னு அப்பப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை தர் இன்ட்ரெஸ்ட், ஹெல்ப்ஸ் இன் ப்ரெடிக்டிங் த ஃபியூச்சர். ஸோ ஃப்யூச்சரில் நமக்கு என்ன வரும், எதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதை ஃப்யூச்சரில் இன்னும் நம்ம எப்படி கொண்டு போனால் நம்ம அதில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் அதிகப்படுத்தலாம், எது நம்ம லைஃபுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்றது எல்லா ஐடியாவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த சிசிஇ மூலமாக கிடச்சிடும். ஸோ டீச்சர் சொல்கிற ஃபீட்பேக் மூலமாக அவங்கள இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் வந்து அடுத்து அவங்க எடுக்கணும், அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, ஃப்யூச்சரில் ஒரு ஸ்டாண்டர்ட் டெசிஷன் எடுக்கணும், அடுத்து படிக்க போகிறது என்ன, இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த சிசிஇன்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.